ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். விபி கிட்ட வேலை செய்யறது வெளில பாக்குறவங்களுக்கு தெரியும், அதோ பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. டஸ் கிரேட் ஜாப். ஆனா பாக்குறேன் நம்மளுக்கு அவர் அது மாதிரி சீன் பண்ணியிருந்தாரு. அது ஸோ அதை பார்க்கும்போது வேலை ஏதாவது வில்லத்தனமான வேலை பண்றானா. தேட்டர்லயே அது ஒரு டேர்னிங் பாயிண்டான சீக்வன்ஸா இருக்கும். இந்தியன் 3ல வந்து உங்க பேர் இருக்கு சொன்னீங்க. இருக்கேன், நான் முடிச்சிட்டேன். ஸோ என்னோட டிராவல் வந்து பாபி சிம்மா கூட. இதுல வந்து விமர்சனங்கள் 3ல இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? யாரோ ஒரு குடும்பஸ்தனை பார்த்துட்டு ஒரு வணக்கம் போடு அப்படி கார்த்தி ரொம்ப குடும்பஸ்தன் அதெல்லாம் ஒத்த வரியில எழுதியிருப்பாங்க. அதோட ஒரு குடும்பஸ்தனோட வழி என்னங்கிறது. அண்ணே வணக்கண்ணே. ஏய் குடும்பஸ்தன்டா. ஓ ஆமா ஆமா, இன்னைக்கு வரைக்குமே அது வந்து இட்ஸ் டெய்லி அவருக்கும் விஜய் சேதுபதிக்கும் நடக்குது. டேய் உன்னை அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும்டா, இப்படியே தான் நடக்கும். படங்கள் நடிக்கிறதுல கம்மி பண்ணிட்டீங்களா சார்? இல்ல ரெண்டு விஷயம், அதுல வந்து சரியான ஆஃபர்ஸ் வரல. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? வெரி குட் சார். ஸோ கடைசி 2023 பார்த்தோம் 2 படம் வந்திருந்தது. 2024 இப்போ வரைக்கும் ஒரு 3 படம் தான் வந்திருக்கு. படங்கள் நடிக்கிறதுல கம்மி பண்ணிட்டீங்களா சார்? இல்ல ரெண்டு விஷயம், அதுல வந்து சரியான ஆஃபர்ஸ் வரல. ஐ வாஸ் நாட் கெட்டிங் தி ரைட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ். ஓகே, முன்னாடி மாதிரி இப்போ ஆஃபர்ஸ் வருது இல்லை? எனக்கு வரல. ஓகே, இண்டஸ்ட்ரி வீக்கெல்லாம் இல்லை, இண்டஸ்ட்ரியெல்லாம் போயிட்டு தான் இருக்குது. எனக்கு சரியான ஆஃபர்ஸ் வரல. வந்தாலும் உப்பு சப்பு இல்லாமல் இருந்துகிட்டு இருந்தது. ஸோ இட்ஸ் நோ பாயிண்ட் இன் டூயிங். ஒன்று பண்ணால் ஃபினான்ஷியலி இட் ஷுட் பெனிஃபிட் மீ. ஓகே, இல்லைன்னா பேர் வரணும், இல்லை ரெண்டும் சேர்ந்து வரணும். இதில் எதுவாவது ஒரு கேரக்டர் இல்லைனாலும் அது பண்ணுறதே வேஸ்ட்டு. ஓகே, என்ன காரணம் நினைக்கிறீங்க அதுக்கு? நிறைய பேர் இருக்கிறாங்க ஆர்டிஸ்ட். ஓகே, லாட் ஆஃப் ஆக்டர்ஸ் ஆர் தேர். ஸோ எல்லாருக்கும் ஒரு ரவுண்டு போகணும், அதெல்லாம் கம்மியாக தான் செய்யும். ஓகே, சில நாளில் இண்டஸ்ட்ரியுமே சில நேரம் வீக்காக இருக்கும். இது எல்லாமே நடக்கும், இது எல்லாருக்குமே நடக்கிறது தான் அது. ஸோ திஸ் இஸ் மை டைம். அது ஒரு லேட் பேக் டைம். ஸோ நான் ஊர் சுற்றுறது இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ வந்து விக்கிபீடியாவில் பார்க்கும்போது இந்தியன் 3ல வந்து உங்கள் பேர் இருக்கு சொன்னீங்க. இருக்கேன், நான் முடிச்சிட்டேன். என்னோட போர்ஷன் நடிச்சிட்டீங்க? முடிச்சிட்டேன். ஓகே, எப்படி வந்திருக்கு படம் இந்தியன் 3? எனக்கு நான் பண்ண போர்ஷன் மட்டும் தான் தெரியும், அதை டப்பும் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே, ஸோ என்னோட ட்ராவல் வந்து பாபி சிம்மா கூட இருக்கும். ஓகே, அவர் கூட. ஆமாம் ஆமாம், இன் சர்ச் ஆஃப் கமல் சார் கேரக்டர். ஓகே, ஸோ அதில் டிஃபென்ஸோட சப்போர்ட் கேட்டு வரும்போது ஐ பிளே கேரக்டர் இன் தட். ஸோ எங்களுதெல்லாம் எப்போயே முடிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ ஐ டோன்ட் நோ, நிறைய பேர் 2ல வரலையே. ஆனால் நீங்கள் வந்து அந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் இருந்தீங்களா? இல்லையே, நான் நடிச்சிருக்கேன், இருக்கிறேன். ஓகே, பட் ப்ராப்ளி இட் வில் கம் இன் 3rd. இன்னது ஆக்சுவலாக 3rd தான் வரும், 2ல வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா 2nd வந்து வேறு டைமென்ஷனில் இருக்குது. ஓகே, நீங்கள் 2nd பார்த்துட்டீங்க. ஆமாம். 3rd வந்து இப்போ பார்க்கும்போது ஓகே, இதில் வந்து விமர்சனங்கள் 3ல இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு ஐடியாவே கிடையாது. ஐடியாவே இல்லை? கிடையாது. ஓகே, ஏன்னா எங்களுது ஒரு செக்லூடட் போர்ஷன். இப்போது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப மெயின் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு தான் மொத்த ஸ்கிரிப்டுமே தெரியும். எங்களுக்கெல்லாம் நீட் டு நோ பேசிஸ் தான். ஓகே, உங்களுக்கு என்ன சீன் டப் பண்ணுமோ அதை மட்டும் காட்டுவாங்க. எனக்கு நீ இந்த கேரக்டர் பண்ணுற, இந்த கேரக்டர் இந்த சீன்ஸ் பண்ணுற, இதுதான் நீட் டு நோ பேசிஸ். அதுவும் ஒரு சங்கர் சார் மாதிரி நம்ம யூனிட்டில் போகும்போது எல்லாம் கேட்கவே தேவையில்லை. இஸ் நாட் கோயிங் டு கால் மீ, சும்மா அவர் கூப்பிடு அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டு போகிறது இல்லை. ஓகே, அந்த கேரக்டர் இந்த ஆள் செஞ்சால் பெட்டராக இருக்கும்னு அவர் யோசிச்சா மட்டும்தான் என்னை கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தே ஆர் லெஜெண்ட்ஸ். ஸோ அவங்கள்ட்ட இருந்து ஒரு இன்வைட் வருதுன்னா ஃபேர் இனஃப், யூ டோன்ட் ஹேவ் டு ஆஸ்க் எனி கொஸ்டின்ஸ். நான் என்ன பண்ணுறேன் அதுதான் ஒரே கேள்வி. ஓகே, அது என்னது முடிஞ்சிருச்சு. மை போர்ஷன் வாஸ் டன். ஓகே, முன்னாடி இந்த ஷூட் பண்ணும்போதே முடிச்சிட்டேன். ஓகே, ஸோ சினிமா கரியர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது சார் ப்ரொடியூசராக தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க. ஆமாம். உங்களோட முதல் படம் வந்து மாய கண்ணாடி தானே சார்? நடிக்க வந்தது தான். நடிக்க வந்தது. ப்ரொடியூஸ் பண்ணது நாங்கள் அப்போது சுட்டி குழந்தைன்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணோம். ஓகே, இந்தியன் ரிலீஸ் ஆகும்போது அதுக்கு எதிரில். ஓகே, அது ஒரு டப் ஃபிலிம். ஓகே, நாகார்ஜுனா சாரோட சன் அகில், இன்னைக்கு பெரிய ஹீரோ. ஆமாம் ஆமாம், அவர் வந்து குழந்தையா நடிச்ச படம் சுட்டி குழந்தைன்னு. தெலுங்கில் வந்தது, நாங்கள் தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணோம். சூப்பர் ஹிட். சூப்பர் ஹிட். டைரக்ட் ஃபில்ம்னா கோபாலா பாண்டியராய் சார், குஷ்பு மேம். ஓ அதுவா? அது விக்கிபீடியாவில் நிறைய விஷயங்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். அது வந்து ரோஜா கம்பைன்ஸில் வரும். பார்ட் ஆஃப் ரோஜா கம்பைன்ஸ் நாங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே ஓகே ஓகே, அது வந்து அதில் வரும். ஓகே, இப்போ அந்த மாதிரி இந்த ப்ரொடியூசராக இருக்கும்போது அந்த சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிட்டீங்க சார்? அப்போ இனிஷியல் டேஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 3 பேர். அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு சக்ஸஸ் மட்டுமே தான் இருந்தது. அதனால் அது எங்களுக்கு பெரிய சங்கடங்கள் இல்லை. ஏன்னா ஒருத்தர் கிடையாது, 3 பேர் இருந்துகிட்டு இருந்தது. ப்ளஸ்ஸோ மைனஸோ அது வந்து பெருசாக பாதிக்காது. ஓகே, ஸோ யூ நீட் டு டேக் இட் இன் த ரைட் ஸ்ட்ரைட். ஒன்றுமே பண்ண முடியாது.
நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த கரெக்டாக பண்ணியிருக்கோமான்னு மட்டும்தான் பார்க்கணும். தப்பாக பண்ணியிருக்கோம் நம்ம மனசில் சொன்னிச்சுன்னா ரிசல்ட் அங்கேயே வந்துருச்சு. ஓகே, நம்ம சும்மா பூசி மொழிகிட்டு இருப்போம், எல்லாம் ஓடிடும் நல்லா தாங்க இருக்குது, இன்னும் தப்பு பண்ணாது அப்படின்னு நம்மளுக்குள்ளே ஆறுதல் பண்ணிட்டு ரிசல்ட் வெளில வந்தோன்னு நினச்சேன் கவுத்துருன்ட்டு, வேறு வழி இல்லை. ஓகே, அது நம்மளுக்கு தெரியும் ஏற்கனவே. நீங்கள் படம் பார்க்குறீங்க, நீங்கள் எடுத்த படம் உங்களுக்கே திருப்தி கொடுக்கலன்னா அப்புறம் எப்படி ஆடியன்ஸுக்கு கொடுக்கும்? கரெக்ட். ஸோ ஓகே, ஒன்ஸ் ப்ரொடியூசர்லேருந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக மாறுறீங்க, மாறின உடனே நிறைய படங்கள் ஆஃபர் வருது. அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்டாக? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க. ஐ வாஸ் பிஸி, ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டிங். ஆரம்ப காலகட்டத்துக்கு தான் எனக்கு தயக்கம், ஏன்னா என்னால் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம். பட் வெளியிலேருந்து நிறைய பேர் பாராட்டும் போது நம்மளை அறியாமலே அதில் ஒரு பெரிய இன்வால்மெண்ட் வந்துடுது. நீ நல்லா பண்ணுறேன்னு அது கேட்கும்போது நம்மளை அறியாமலே அந்த கான்ஃபிடென்ஸ் வந்தது. ஸோ யூ ஆர் ரெடி டு அக்செப்ட். அந்த நம்மளுக்கு கூப்பிட்றாங்க. எனக்கு இன்னொன்று இருக்குது, ஒருத்தங்க ரொம்ப சொல்லி கூப்பிட்டாங்கன்னா அந்த சங்கடம் படுத்துகிற கூட நான் போயிடுவேன். ஓகே, அதனால சில படங்களில் நான் சங்கடப்பட்டதும் உண்டு, எனக்கு பிடிக்காத வேலையை செய்யலை. ஓகே, பட் அவங்க ஏன்னா அது ஆரம்ப காலகட்டம் வேறு. சார் பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க சார், நீங்கள் பண்ணாதான் சார் அப்படின்னு சொன்னால் அப்படியா பண்ணிடலாங்க அப்படின்னு போயிடுவோம். ஓகே, அப்புறம் பார்த்தா அது கொஞ்சம் முரணாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யோசிக்க ஆரம்பிக்கிறோம். ஓகே, ஓகே. எனக்கு வந்து உங்களை பார்த்தாலே வந்து ஒரு 4-5 படங்கள் டக்குன்னு எனக்கு மைண்டுக்கு வரும். அந்த மாதிரி முதல் படம் பார்த்தீங்கன்னா பசங்க படம். நான் சின்ன வயசுல அந்த ஏஜ் கேட்டகரியில் பார்த்தப்ப வந்து சூப்பராக இருக்கும் உங்கள் கேரக்டரைசேஷனே. வந்து நீங்கள் வந்து ஒய்ஃப் கிட்ட ஒரு மாதிரி, பையன் வந்துட்டா ஒரு மாதிரி பண்ணுவீங்க. ஸ்கூலில் வந்து ஒரு வாத்தியாராக நடக்கிற விஷயமாகட்டும், உங்கள் கேரக்டர் ஆர்க் வந்து ஒரு இடத்துல சூப்பராக போகும். ஆப்போசிட் நல்லவரா கெட்டவரான்னு கொஞ்சம் யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு கேரக்டராகவே வரும். அது நிஜமாவே நல்லவன் தானா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு யோசனையை கொடுக்கும். அது ஒரு பீரியடுக்கு மேலே தான் இந்த ஆள் நிஜமாவே நல்லவன் தான். அது அந்த குளத்தங்கரை சீனுக்கு அப்புறம் தான் அங்கே தான் ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் பாண்டியராஜ் சொன்னது அதுதான், உங்களுக்கு அது ரீச் ஆயிருக்குன்னா தட்ஸ் ஹவ் இட் வாஸ் டிசைடட். சூப்பராக சார், நீங்கள் யதார்த்தமாக தான் இருப்பீங்க, ஆனால் பார்க்குறேன் நம்மளுக்கு அவர் அது மாதிரி சீன் பண்ணியிருந்தார். ஸோ அது பார்க்கும்போது இந்த ஆள் ஏதாவது வில்லத்தனமான வேலை பண்ணுறானா அப்படின்னு ஒன்று தோணும். இது எல்லாமே எங்கே ஓப்பன் ஆகும்னா அந்த குளத்தங்கரை சீன் அவர் சொன்னார், சொன்னபடியே தான் ஆடியன்ஸ்ட்டு ரீச் ஆயிருந்தது. ஓகே, ஸோ அந்த ஷூட்டிங் அந்த படம் பார்த்துட்டு நிறைய பேர் உங்களுக்கு வந்து பாராட்டியிருப்பாங்க. நிறைய பேர் வெரி நைஸ் அப்ரிசியேஷன்ஸ். ஓகே, அதுவும் இல்லாமல் அந்த படத்துக்கு ஐ திங்க் 6 நேஷனல் அவார்டு கிடச்சி. கரெக்ட், ஆமாம். ஸோ நாங்களாம் சும்மா போயிருந்தோம் வேடிக்கை பார்க்குறோம். டெல்லிக்கு போயிட்டு நான் கனி சார் எல்லோரும் போயிருந்தோம், ஒரு டீம். அது சூப்பர், இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். பாண்டி வந்து அதெல்லாம் ரொம்ப சின்ன பையன் அப்போ அவர் படம் பண்ணும்போது முதல் படம். ஆனால் அவ்வளோ மெச்சூரிட்டி இருக்கும். அந்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டயலாக்ஸுக்கு அவருக்கு ஒரு நேஷ்னல் அவார்டு கிடைச்சது. கரெக்ட். அந்த வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய குடும்பஸ்தன், நான் பேசுகிற டயலாக்லாம் பார்த்தா நல்ல ஒரு குடும்பஸ்தன் 4 விஷயத்தை அடிபட்டு கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஆனால் அது எழுதும்போது அவர் சின்ன பையன். ஓகே, பட் ஹி டிட் இட். அது நீங்கள் சொல்லும் போது ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. ஓகே, அந்த டைலாக் ஜஸ்டிஃபை பண்ணி மாதிரி நடிச்சிட்டீங்க நீங்கள். அதை பார்க்கும்போது நல்லா தேங்க்யூ. ஓகே, அதே மாதிரி இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா வந்து நாடோடிகள். நாடோடிகள் என்னன்னா உங்க மாமான்னு ஒருத்தர் கூட்டினே. எனக்கு ஆக்சுவலி அந்த ஸ்லாங் ரொம்ப பிடிச்சது. எது சொன்னாலும் சொல்லிட்டே இருப்பாரு. இன்னொரு சீன் பார்த்தீங்கன்னா அந்த லவ் மேரேஜ் பண்ணி திருப்பி வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு தாண்டா பெத்தவங்க அடிச்சுக்கிறாங்க, எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னீங்க, இப்போ என்னடா பண்றது. அது வந்து கணி சார் என்கிட்ட சொல்லும் போது அதான், நீங்க இந்த படத்துல வில்லன்லாம் கிடையாது சார், 40-45 வயசுக்கு மேல உள்ள அப்பாயோட எக்ஸ்பிரஷன் தான் நீங்கள் சொல்கிறது. ஏன்னா நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டில் நீங்கள்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைங்க, உங்களுக்கு எல்லாரும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தான் வரும். அப்பா அம்மாலாம் செகண்டரியாக தான் இருக்கும். ஆனால் அவங்க என்ன விளைவிக்க மாட்டாங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிரச்சனைகள் இருக்கும், அவங்களுக்கும் நிறைய வேலைகள் இருக்கும். ஆனால் அந்த ஆயப்பனுங்க இருக்காங்க இல்லையா, பிள்ளைங்களுக்கு எதாவது ஒன்று அவங்க மட்டும்தான் கடைசி வரைக்கும் நின்னாகணும், நல்லதோ கெட்டதோ. நோ அதர் கோ, விட்டுட்டுலாம் போக முடியாது. பட் ஆனால் ப்ரையாரிட்டி பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கரெக்ட் இருக்காங்க, அவெல்லாம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. எல்லாருக்கும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன், எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு இருக்கிறாங்க. பட் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும், அவங்களுக்கும் இஷ்யூஸ் இருக்கும், எல்லா நேரத்துலையும் அவங்க கூட வந்து நிற்க முடியாது. ஆனால் பெத்த கடமைக்கு இது யாராக இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும். அவரு நல்ல வாத்தியாருங்க அவரு. கனி வந்து நடிக்க தெரியாதவங்களும் நடிப்பும் கற்றுக் கொடுத்துருவாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவரு அந்த ஒரு டீட்டெயிலிங் சொல்லியே உங்களுக்கு சொல்லுவார். இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸில் உட்காந்துட்டு உங்கள் தம்பி உங்கள் சவுத் சைடா அப்படின்னு நம்ம பேசுறது எப்படின்னா, சார் நீங்கள் ஆஃபீஸில் உட்காந்துருப்பீங்களா சார், ஏதாவது ஒன்று கேட்டால் டக்குன்னு கதை தான் நீங்கள் பார்ப்பீங்களா, அது மாதிரி வேணும் சார் மாதிரி. ஓகே, ஸோ இப்போ ஏன்னா அவருக்கு பரிச்சயம் உண்டு, நாங்கள்லாம் அதுக்கு முன்னாடியே 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். நிறைஞ்ச மனசு எனக்கு அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ எங்கள் 2 பேரும் நல்லா தெரியும்.
ஸோ அந்த மூடும் அவருக்கு தெரியும். ஸோ சொல்கிறது ரொம்ப கேஷுவலாக சொல்லுவார். சார் நம்ம ஆஃபீஸ் சட்டுன்னு கதவு திறந்தா நீங்கள் பார்த்துட்டு கேட்பீங்களா சார்? அதே மாதிரி வேணும் சார். நான் என்ன பண்ணேன், எந்த ரெஃபரன்ஸ் எடுத்து வராங்க அப்படி என்னோட ரெஃபரன்ஸே அவர் சொல்லுவார். ஓகே. ஸோ இஸ் வெரி சிம்பிளிஃபை பண்ணிடுவார் அப்படி வேலையை. ஸோ வெரி ஈஸி டு ஒர்க். இந்த மாதிரி ரொம்ப விவரமான டைரக்டரில் வேலை செய்கிறதுங்கிறது வந்து சந்தோஷம். அதே மாதிரி அடுத்த படம் பார்த்தீங்கன்னா நான் மகானால அந்த படம் ரிலீஸ் ஆனப்ப அந்த அப்பா கேரக்டர் வந்து ஒன்ஸ் நீங்க டெத் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ரிலீஸ் கலரே மாறிடும். சுத்தமாக அந்த படம் செகண்ட் ஹாஃப்க்கு மேலே வேற கதையா போயிடும். அந்த படம் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு எங்கள் அப்பா இப்படி தான் இருந்தார். ஏன்னா வீட்டில் எல்லா வேலையும் அப்பா பார்த்து ஒரு அப்பா இல்லாத டைமில் பையன் எல்லா வேலையும் பார்க்கும்போது தான் தெரியும் அப்பா எவ்வளோ சுமந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. யாரோ ஒரு குடும்பஸ்தனை பார்த்துட்டு ஒரு வணக்கம் போடுவாங்க. ஆமாம், குடும்பஸ்தண்டா குடும்பஸ்தண்டா அவர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மரியாதை கொடுக்குற அவருக்கு. அதெல்லாம் ஒத்த வரியில் எழுதியிருப்பாங்க அதோட ஒரு குடும்பஸ்தனோட வழி என்னங்கிறது. பட் அது இப்போ என்னன்னா இந்த டைரக்டர்ஸ் யாருக்கெல்லாம் அவங்க அப்பா மேலே ரொம்ப பிரியம் இருக்கோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை பற்றி அவங்க மைண்டில் வந்து அவங்க அப்பா தானே ஹீரோ. ஆமாம். ஸோ அப்பா பேஸ்ட் ஸ்கிரிப்ட் வரும்போது அவங்களோட கேரக்டர் ரொம்ப அழகாக எலிவேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதில் சுசி ஒருத்தர் ஹி லவ்ஸ் ஹிஸ் ஃபாதர். அவர் சொல்கிறதே மை ஃபாதர் இஸ் மை ஹீரோம்பாரு. ஸோ அவர் படத்தில் யாரெல்லாம் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குதோ அது கண்டிப்பாக நல்லா தான் வரும். சூப்பராக இருக்கும் அந்த படம். இன்னொரு படம் சொல்ல பார்த்தீங்கன்னா மங்காத்தா. எக்ஸ்பெக்டே பண்ணல அந்த உங்க சீன்ல தான் அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனே நடக்கும். உங்க பின்னாடி கன்னு வச்சு தான் சார் வரும்போது தியேட்டர்லயே அது ஒரு டர்னிங் பாயிண்டான சீக்வென்ஸ். டர்னிங் பாயிண்டான சீன் வந்துட்டு விபி சார் அது எப்படி அந்த செட்லாம் எப்படி ரொம்ப கேஷுவலா இருக்குங்க விபி. இது அவர் வந்து ரொம்ப மண்டே பிச்சு திங்கிற மாதிரிலாம் எதுவும் சொல்லவே மாட்டார். ஓகே. ரொம்ப லூட்டி அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நிறைய கவர் பண்ணிருப்பாரு. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அது என்னப்பா அந்த கேங் சும்மா பார்ட்டி பண்ணிட்டு தெரியுவானுங்க, சும்மா ஸ்பாட்லயே பார்த்தால ஒரே சவுண்டு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு எடுக்கணுமோ அதை விட ஜாஸ்தியா எடுத்திருப்பாரு. ஓகே. ரொம்ப ரொம்ப ஐ டோன்ட் நோ கிரேட் டெக்னீஷியன் இஸ். ஓகே. கொஞ்சம் கூட அழட்டிக்காம அதே நேரம் ஆர்டிஸ்ட் அவ்வளவு சந்தோஷமா வச்சுக்கிட்டு அவர் என்ன பிளான் பண்ணாரோ அதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட அவரால் போய் பண்ண முடியும். ஏன்னா அந்த டீம் எங்கேயுமே வெளியே போகாது. ஷார்ட் இல்லைன்னா கூட வெளில போகாது. ஏன்னா இங்கே ஏதாவது ஜோக் அடிச்சிருப்பாங்க, கிராக் ஆகிட்டு இருக்கும். பிபிக்கு மட்டும் மைண்டு கரெக்டாக ஓடிக்கிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாலும் செய்கிற வேலையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், விபிகிட்ட வேலை செய்கிறது வந்து வெளில பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஏதோ பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இ டஸ் கிரேட் ஜாப். ஓகே. உங்களை வந்து ஸ்பாட் அவுட் நீங்கள் போக மாட்டீங்க. அந்த அவரை போய் கூப்பிடுறா அப்படிங்கிற அந்த டயலாகே அங்கே இருக்காது. எல்லா ஆர்டிஸ்டும் அங்கே தான் இருப்பாங்க. ஓகே. அஜித் சார் கூட ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீன்ஸ் ஃபேஸ் பண்ணி நடிச்சிங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அவர் என்ன சொன்னார்? அவர் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா கிட்ட ஹவுஸ் யுவர் லைஃப் நோ அப்படின்னாரு. ஏன்னா அவர் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். ஆல்மோஸ்ட் லேட் 90ஸ்லேருந்து எனக்கு தெரியும் அவர். ஸோ அப்போ ஈனோ ஈச் அதர் வெரி வெல். ஸோ அப்புறம் ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் மீட் பண்ணுறோம். நான் ப்ரொடக்ஷன்லாம் நிப்பாட்டிட்டு நடிக்க வந்தப்புறம் ஹவுஸ் லைஃப் ட்ரீட்டிங் யூ, ஹவுஸ் இண்டஸ்ட்ரி ட்ரீட்டிங் யூ, இதுதான் முதல் கேள்வி. ஸோ நான் என்ஜாயிங் இட் சீஃப், நல்லா தான் இருந்துட்டு கிரேட் டைம், ஸோ ஹாப்பி அப்படின்னு திருப்பி. நிறைய பேர் ஒரு சீஃப்னு சொல்வீங்களோ? அது சார்னு கூப்பிட்றது எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் ஆரம்பிச்சது அப்போது அவர் கூப்பிட்றது அவரும் சீஃபும் பாரு நானும் சீஃபுமோ. ஸோ அவர் கூப்பிட்றதே சீஃப் தான் இருக்கும். ஓகே. இந்த ரெண்டாவது வாட்டி அந்த மாதிரி விஷ்ணுவர்தன் சார் அப்படி தான் சொல்லியிருந்தாரு, சீஃப்னு தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி. நீங்களும் அதை சொல்கிறீங்க? அதனால நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு எப்போ மீட் பண்ணோமோ இஸ் வே எங்கர். ஸோ நான் ப்ரொடக்ஷன் நிப்பாட்டிட்டேன். அவர் அப்போ தான் காஜா சார் படத்தில் நடிக்க போகிறாரு. ஸோ அப்போலேருந்து எனக்கு தெரியும். காஜா சார் குட் ஃப்ரெண்ட். நாங்கள் ரோஜா கம்பெனி சுட்டு வந்துட்டாலும் குட் ஃப்ரெண்ட். ஸோ அப்போலேருந்து அஜித் சார் தெரியும். அது சாருன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஓகே. எங்க அதே நேரத்தில் அஜித்துன்னு கூப்பிடுவோம். எனக்கு எல்லாருக்கும் ஒரு மரியாதை கொடுத்து தான் எனக்கு பழகிடுச்சு. ஓகே. ஸோ அப்போ சீஃப்னு கூப்பிட ஆரம்பிச்சா அவரு திருப்பி பதில் அப்படி தான் கூப்பிடுவார். ஓகே. ஸோ அது அப்படியே செட் ஆகிடுச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். இண்டஸ்ட்ரியில் பேர் அவர் பேர் சீஃப் தான். ஆமாம், அது ஆகிடுச்சு அப்படி. ஆமாம். ஓகே. அதே மாதிரி வந்து எந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்க்கும் வந்து நல்ல பெர்ஃபார்ம் பண்ண சீன் கிடைக்கும், ஸ்கோர் பண்ணுறதுக்கு அந்த ஓகே அது நம்ம சீன் சொல்லிட்டு ஓன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சீன்ஸ்லாம் கிடைக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் வந்து ஒரு லவ் சாங் அமைஞ்சதுலாம் நினைக்கிறேன். பண்ணையாரம் பத்மணி வர லவ் சாங் வந்து உனக்காக பிறந்தேனே வந்து எவ்ரி ஒன் இன்னைக்கு வரைக்குமே அது வந்து அந்த சாங் உங்களுக்கு அமைஞ்சது. அதில் வந்து நீங்கள் ஹீரோ மாதிரி, நீங்கள் தான் ஹீரோ அந்த பாட்டில். ஆமாம் ஆமாம். எழுதின இயக்குன அருண் வந்து ரொம்ப தமாத்துண்டு பையன். ஓகே. ஆண்டி கூட பரவாயில்ல, ரொம்ப பொடுசு. ஓகே. 25 வயசு இருந்திருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. அவருக்கு அவ்வளோ மெச்சூர்ட் தாட்ஸ். இது எதுவுமே நாங்கள் இது பண்ணவே இல்லைங்க, ஆட் பண்ணலாம் தேவையே இல்லை. அந்த பையன் அவ்வளோ நாலேஜபிள் பையன் அருண்.
டெய்லி அவருக்கும் விஜய் சேதுபதிக்கும் நடக்குது. டேய் உன்னை அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும்டா, இப்படியே தான் நடக்கும். டெய்லி கேரவனில் வந்து ஒரு சீனை சொன்னோன்னே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறது நடக்கும். போட்டவனை பிச்சு எல்லாம் பண்ணுவார். அவ்வளோ ஒரு பாண்டிங் அது. தட் பாய் இஸ் ஸோ டேலண்டட். ஓகே. நாங்கள் வந்து அதை வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம ஏதோ யோசித்து செஞ்சோம், ஒன்றும் கிடையாது. அவர் சொன்னது கொஞ்சம் மைண்டில் வாங்கிட்டு ரசித்து செய்கிறோம், அவ்வளோதான். அவ்வளோ கிளியர் அதில். அப்போ நீங்கள் ஸ்கிரிப்டில் இருந்தால் மட்டுமே ஒரு ஆர்டிஸ்டால் பண்ண முடியும். கண்டென்ட் ஓரியன்டாக இருக்கும்போது நம்மளும் இன்வால்வ் ஆகிடும். நம்மளை மீறி அந்த எக்ஸ்பிரஷன்ஸில் இன்னும் கொஞ்சம் ஒரு க்யூட்னஸ் வந்துடும். அந்த ஒரு ஃபேக் இல்லாமல் க்யூட்னஸ் வந்துடும். ஸோ எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் த டைரக்டர் அண்ட் த ரைட்டிங். அது சரியா இல்லைன்னா எதுவுமே முதல் கோணல் முற்றும் கோணல்ங்கிற மாதிரி. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ உங்கள் பையன் நடிக்க வந்துட்டாரு, ஈசனில் நடிச்சிருந்தா, இப்போ கர்டனில் கூட ஆமாம் பண்ணிருந்தேன். அவருக்கு ஏதாவது அட்வைஸ் நீங்கள் கொடுத்தீங்களா? இண்டஸ்ட்ரியை பற்றி வரும்போது ஏதாவது சொன்னீங்களா? நான் அட்வைஸ் பண்ண தேவையில்லாத அளவுக்கு நடத்துக்கிறேன் அப்படி அது நடந்துக்கிறேன் அப்படி. ஓகே. எனக்கு தெரிஞ்ச ஒன்று தான், நம்ம சைட்லேருந்து யாருக்கும் எந்த சங்கடமும் வரக்கூடாது. ஓகே. என்னால் யாருக்கும் வரக்கூடாது நான் யோசிப்பேன். அது வீட்டிலே பார்த்துட்டு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஓகே. ஏன்னா பிறந்ததுலேருந்து நான் அங்கே தான் இருந்துகிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த நேச்சர் அவங்களுக்கு தெரியும். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஹி ஹேண்டில்ஸ் ஹிம்செல்ஃப் வெல். ஓகே. வெளியிலேருந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொல்கிறதும், சார் நீங்கள் எப்படி பிரச்சனையும் இல்லையோ தம்பியும் அதே மாதிரி இருக்கு அப்படி சார்மாங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகே. ரிப்போர்ட் கார்டுங்கிறது வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான். ஓகே. ஏன்னா அங்கே தான் நம்ம லேட்டாக போகிறோமா, இது பண்ணுறோமா, நோய் பண்ணுறோமா, இது எல்லாமே அங்கே தான் தெரிய வரும். அவங்கள்ட்டேருந்து வர ரிப்போர்ட் கார்டு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அவர் பாட்டு வர வேலையை முடிக்கிறார் போகிறார். ரைட். ஓகே. அவ்வளோ. ஓகே. கொட்டேஷன் கேங் ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ராவாக இருக்குது படம், ரொம்ப ப்ரூட்டலாக இருக்குது. உங்களுக்கு இந்த படம் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க கதை கேட்டதுக்கப்புறம்? அதில் பார்த்தீங்கன்னா என்னோட போர்ஷன் மட்டும் கொஞ்சம் இந்த டெண்டர்னஸ் இருக்கும். ஆமாம், ட்ரெய்லரில் அது தெரியுது. ஆமாம், அது வந்து எதனாலனாக்கா எங்களோட போர்ஷன் வந்து அப்பாவுக்கும் பொண்ணுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப், அவங்களுக்கு உண்டான கான்ஃப்ளிக்ட்ஸ், இதுதான் எங்களோட இது. எனக்கே நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ட்ரெய்லர் பார்க்கும்போது தான் தெரியும். ஓகே, இவ்வளோ எடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச கதை வந்து எங்களை பற்றி இது மட்டும். ஓகே. என்னோட கேரக்டர் என்ன, என் பொண்ணு அவன் என்ன பண்ணுறா, அவளுக்கு எனக்கு என்ன பிரச்சனை வருது. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக இது ஒரு சிங்கிள் பேரண்ட். அப்போ வந்து அம்மாவோட பொசிஷனையும் அப்பா தான் ஃபில் பண்ணி ஆகணும். ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூஸ் போயிட்டுருக்கும். பொண்ணு வந்து ஏதோ தவறான வழியில் போகிறான்னு தெரியுது. ஓகே. ஆனால் அது கேட்டால் கான்ட்ரடிக்ட் பண்ணுறா, அப்பா கூட பேசக்கூட மாட்டா, இப்படி போகும். இந்த இந்த ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் வந்து அப்பா வந்து அவ்வளோ பாசமாக இருந்தாலும் பொண்ணுக்கு வந்து ஓகே ஸோ வாட் அப்படிங்கிற அந்த ஒரு ஆட்டிடியூடில் இருக்கிற ஒரு குழந்தைய தான் அவள் இருப்பான். ஸோ என்னோட கேரக்டர் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேரக்டர். அப்போ அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் எங்கேயோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ we need to connect that like a web. ஓகே. ஓகே. ஸோ கடைசி கேள்வி என்னன்னா, நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க, இந்த படம் நான் ரொம்ப சிரமப்படுத்து பண்ணேன் ஆனால் அது மக்கள் கவனிக்கல அப்படின்னு ஏதாவது ஒரு படம் இருக்கா? இல்லைங்க, அப்படின்னா எதுவுமே இல்லை. ஓகே. அதுக்கு என்ன மரியாதை அந்த மரியாதை ஜனங்க கொடுத்துட்டாங்க. அது மொக்கைன்னு நான் ஃபீல் பண்ணாலும் அது மொக்கையாக தான் இருந்தது. கொஞ்சம் ஓப்பனாக பேசுறீங்க சார். இதுதான் உண்மை. நம்மளுக்கே ஒட்டலைன்னா அது அப்புறம் காசு கொடுத்து பார்க்குறவங்களுக்கு எப்படி ஒட்டும்? ஸோ நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்தீங்க. எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.